வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா, கையில் நான் ஒரு புடவை வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த புடவையில் வந்து ப்ளவுஸ் ஆல்ரெடி வெட்டியாச்சு. வெட்டி நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் வெட்டி வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி தைக்க போகிறேன். தைச்சிட்டு இதை வந்து ஒரு சைடு நம்ம ஓரம் அடிக்கணும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்மளுக்கு வந்து முந்தி இருக்குது பாருங்க. முந்தியில் வந்து கொஞ்சம் அழகாக போட்டிருக்காங்களா. இது வந்து ஒரு கஸ்டமரோடது தான். இப்போ இதில் வந்து குஞ்சம் இருக்கும் ஒரு பக்கத்துக்கு, இன்னொரு பக்கத்துக்கு புடவைய ஓரம் அடிச்சுக்கிட்டு இதில் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஓரம் அடிக்கிறது, தலைவடிக்கிறது அப்படிம்பாங்க, அருகு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கும்பகோணம் சைடு வந்து ஓரம் அடிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த புடவைய ஓரம் அடிச்சுக்கிட்டு ப்ளவுஸ் வந்து தைக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸை தைச்சிக்கிடுவோம். ஏன் ஃபஸ்ட்டு ப்ளவுஸை தைக்கிறதுனா அதில் ஒரு டிப்ஸ் இருக்குங்க. சமயத்தில் நம்மளுக்கு கழுத்துக்கு பைப்பிங்க்கு துணி பத்தலை அப்படின்னா இதில் ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்காக தான். வாங்க போய் நம்ம இப்போ ப்ளவுஸை தைப்போமா. வாங்க மிஷினுக்கு போவோம். இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டோம். கடையில் வந்து சாமி கும்பிட்டு தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாமி கும்பிட்டு சாமியை தொட்டு கும்பிட்டு திருநீர் எடுத்து நெத்தியில் இட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம தைப்போமா. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இப்போ ப்ளவுஸ் நம்ம தைச்சிக்கிடுவோமா. தைச்சிட்டு உங்களுக்கு கடைசியாக அந்த இடுப்பு ஜாயின் பண்ணுறதை மட்டும் காட்டுறேன். ஏன்னா புடவை ஓரம் அடிக்கிறது லென்த்தாக வரும், அதனால் இடுப்பு ஜாயின் மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ப்ளவுஸை தைச்சிருவோமா. லைனிங் கொடுத்து தைச்சி பெரட்டி. இப்போது லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம லைனிங் கொடுத்து தைச்சி பெரட்டியாச்சு. பெரட்டி பிசுறு தெரியாமையும் தைச்சாச்சு. இப்போ ப்ளவுஸை நம்ம ஃபுல்லாக தைக்கணும். தைச்சிட்டு அந்த இடுப்பு ஜாயிண்ட் வரும் பார்த்திங்களா, அந்த ஜாயிண்ட் வரும்போது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ நான் தைச்சிக்கிறேன். கொஞ்சம் வேகமாக தைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் நம்ம சுருக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது இன்றைக்கி. இல்லைன்னா நிறைய நான் ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் வீடியோ நிறைய உங்களுக்கு போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்து எல்லாத்தையும் தைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேவா. வாங்க. இப்போ நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு மோட்டர் மிஷின்லாம் தைச்சி. சரி இன்றைக்கி இந்த ப்ளவுஸை தப்பமேனுங்க, அதனால தான் நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்காமல் உங்களுக்கு தைச்சி காட்டினேன். இப்போ இந்த சைடில் வந்து டாட் மட்டும் நம்ம பின்பக்கம் டாட் வரும் இல்லையா, அந்த டாட் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போ தச்சாச்சு. போய் ஒரு ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். இந்த ஓவர்லாக் மிஷினில் தாங்க நான் எல்லா ப்ளவுஸுக்கும் தைச்சிட்டு, லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் இதில் தான் ஓவர்லாக்கு கைக்கு கிராஸ் பட்டிக்கு எல்லாத்துக்கும் ஓவர்லாக் போடுவேன். இப்போ இந்த ப்ளவுஸும் நம்ம தைச்சிட்டோம், அதனால் ஒரு ஓவர்லாக் கொடுத்துக்கிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓவர்லாக் போடுறது எதுக்குன்னா அழகுக்காக இல்லை. லைனிங் ப்ளவுஸ்னால் தையல் பிரிஞ்சுக்கிட்டே வரும், அதனால் நம்ம நச்சுன்னு ஒரு ஓவர்லாக்கை போட்டோம்னா தையல் பிரியாது, பிசுறு பிசுறாகவும் எடுத்துக்கிட்டு வராது. அதுக்காக தான் ஓவர்லாக் போடுறது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, சாதா ப்ளவுஸ்க்கெலாம் ஓவர்லாக் போட சொல்கிறாங்க. லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் பிரிஞ்சுக்கிட்டே வரும்னு போடலாம். சாதா காட்டன் ப்ளவுஸ்க்கெலாம் நம்ம ஓவர்லாக்கு ப்ளவுஸ் வந்து நல்லாவே லைனிங் கொடுத்து தைச்சிக்கிட்டோம். ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டாச்சு. தெரியுதா, இதெல்லாம் ஓவர்லாக் போட்டாச்சு. அப்புறம் பட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிலே வந்து வீப்பட்டி தைச்சி விட்டுக்கிட்டோம். வீப்பட்டி நம்ம அதிலே தைச்சி விட்டுக்கிட்டோம். உட்காந்துக்கிட்டு கூட பேசுகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாக்கெட் தைச்சிட்டு எப்படி அளவு பார்க்குறது அப்படிங்கிறது தான் இது. கையோட அளவு. கை வந்து இந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ணும்போது அந்த இதை தைக்கும்போது கை ஜாயின் பண்ணும்போது நம்ம பின்பக்கம் விட்டுறணும். கழுத்து தைக்கும்போதும் பின்பக்கம் எடுத்து விட்டு தைக்கணும். நம்ம அப்படி தைக்காமல் விட்டோம்னா ஒரு பக்கம் முன்னாடியும் ஒரு பக்கம் பின்னாடியும் போனால் அப்படியே திருவிக்கிட்டு வரும். இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டு ஓவர்லாக் போட்டாச்சு.
ஓவர்லாக் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம கை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, இடுப்பில் இருந்து கை ஜாயின் பண்ணும்போது அந்த ப்ளஸ் பாருங்கள் இது மாதிரி இருக்கணும். இப்படி தைச்சாத்தான் ஜாக்கெட் வந்து கரெக்டாக நச்சுன்னு அமையும். நம்ம ஒரு மாதிரி முன்னாடி ஒரு கையை இழுத்துக்கிட்டு பின்னாடி ஒரு கையை இழுத்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. தைச்சிட்டு நம்ம அந்த அளவை பார்க்கணும். இந்த ப்ளஸ் எனக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கும் நல்லாயிருக்கும், திருவாமல் இருக்கும். ப்ளவுஸில் வந்து தைச்சி முடிச்சுட்டு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவை கரெக்டாக பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கஸ்டமர் லூஸ் கேட்டால் வைக்கலாம், இல்லைன்னா அதே அளவுக்கு நம்ம தைச்சிடலாம். என்கிட்ட அதே அளவுக்கு தான் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் அப்படியே தைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த ஆம்கோலுக்கும் நம்ம இழுத்து பிடிக்கணும். பிடிச்சோம்னாலே நம்மளுக்கு தெரியும் அளவு ப்ளவுஸு கரெக்டாக இருக்கணும். இப்போ புடவையை வந்து ஓரம் அடிச்சுக்கிடலாம். அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள், நல்ல பக்கத்தை போட்டு நான் நல்ல பக்கத்தை கீழே போட்டு கொஞ்சம் அந்த ப்ரிண்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து என்னைய பார்த்துருக்க மாதிரி போட்டுக்கிட்டு நான் வந்து இப்போ தைக்கிற பாருங்க. நான் ரொம்ப நாளாச்சு மோட்ரு மிஷினில் தைச்சி, சரி இன்றைக்கி நம்ம மோட்டாரில் அது கரண்ட் யூஸ் பண்ணி தைக்கிறோம். வெகு நாள் இடைவேளைக்கு பிறகு நம்ம கரண்ட் மிஷினில் இப்போ நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் காலிலே பெரும்பாலும் தைச்சிட்றது. இன்றைக்கி சரி எங்கள் வீட்டுக்காரவங்க மாட்டி வச்சுருந்தாங்க, நம்ம தைச்சிருவோம் போன்ட்டு நானே தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து புடவையும் ஓவர்லாக் இது மாதிரி இழுக்காமல் போட்டாத்தேன். அது இந்த புடவையில் வந்து ஒரு பக்கம்தான் நம்ம ஓரம் அடிக்கிறோம், அதனால் ரொம்பவே பார்த்து கவனமாக அடிக்கணும், இழுக்கக்கூடாது. இப்போ நான் தைச்சிட்டு பாருங்கள், அந்த கார்னர்கிட்ட வரும்போது அந்த கரையும் ஒன்றா இருக்கணும். இந்த பார்டர் போட்டிருக்காங்க இல்லையா கோல்டு கலரு, அதை இழுத்தோம்னா முன்பின்னா வந்துடும். அதனால் இழுக்காமல் தைச்சாத்தே இது மாதிரி கரெக்டாக வரும். இப்போ நம்ம சூப்பராக இந்த புடவைய ஓரமும் அடித்தாச்சு, ப்ளவுஸும் தைச்சாச்சு. இப்போ நம்ம மடிச்சுக்கிடுவோம். இதை மடித்து புடவை வந்து கஸ்டமர் கேட்கும்போது நம்ம கொடுக்கணுன்னா அப்படியே அள்ளி கொடுத்துட முடியாதுல்ல, அதனால் புடவையை நல்லா நறுக்காக மடிச்சுக்கிடுவோம். மடிச்சுட்டு நான் அடிக்கடி ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன் தெரியுங்களா, பெண்களாகிய நமக்கு ஒரு கைத்தொழில் கையில் இருக்கணும். கைத்தொழில் இருந்தால் நம்ம யாரையும் எதிர்பார்க்காம, நம்ம குழந்தைங்க அழுகுதா, நம்ம குழந்தைங்க பேனா பென்சில் கேட்குதா, இல்லை நம்மளுக்கே ஒரு செலவு யாரையும் எதிர்பார்க்காம நம்ம வச்சுக்கிடலாம், வாங்கிக்கிடலாம். நம்ம அம்மா வந்தால் வாங்கி தருவாங்களா, நம்ம நண்பர்கள் வந்தால் வாங்கி தருவாங்களா, நம்ம சிநேகிதி வந்தால் வாங்கி தருவாங்களா, ஒரு 150 பணம் கொடுப்பாங்களா அப்படின்லாம் நம்ம மைண்டு போகவே கூடாது. அப்படி ஒரு சிந்தனையே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நம்ம உழைப்பு நம்மளை உயர்த்தி காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஒரு லைக்கை கொடுத்து தொடர்ந்து வாங்க. இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு வேலை செஞ்சு அதில் கை நிறையா நம்ம சம்பளம் வாங்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷப்படையும்ல, அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், நான் இப்போ இந்த ப்ளவுஸையும் இந்த புடவையும் தைச்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து இதில் ஒரு 250 ரூபா கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்னோடய குடும்பத்துக்கு, என்னோடய பிள்ளைகளுக்கு, எனக்கு இதில் ஒரு நம்ம எந்த தயக்கமும் இல்லாமல் நம்ம வேணுங்கிறத வாங்கி கொடுக்கலாம்ல, அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.